அதாவது இப்போ ஒரு ஜாதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு 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 சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜாதியை சேர்ந்த இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள மட்டும் நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க. வேற யாருக்கும் வெளி ஜாதியில இருந்து வந்தா அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. இதே அதுல இருந்து கொஞ்சம் பெருசா போகும்போது ஒரு மதமா இருக்குன்னா அது அதே விஷயத்த தான் பண்ணும். ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கடுத்து நாடு, மாநிலம், மொழி வேறுபாடுங்க அது தனித்தனியா இருக்கும். ஆனா நம்ம இப்ப பண்ணக்கூடிய கேம்ப் அந்த மாதிரி கிடையாது. இது வெறும் எங்க நம்ம ஊர்க்காரங்களை மட்டும் வளர்த்து விடுறது அந்த மாதிரி நோக்கத்தோட இந்த கேம்ப் கிடையாது. இப்போ அந்த கேம்புக்கு இவ்வளவு தூரம் வச்சு ஒரு கேம்ப் நடத்துறோம். நடத்துறதுல வெளியூர் பசங்க வராங்க. வடக்கலந்தோரத்துல இருந்து 15 பேர் வராங்க, தெற்கலந்தோரத்துல இருந்து வராங்க, சுப்பிரமணியபுரத்துல இருந்து வராங்க. அப்படி வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பசங்கள் இருந்துட்டு அவங்க இந்த கேம்ப்ல அட்டன் பண்ண முடியுமா அவங்க ஒரு நிறைய விஷயத்த கத்துக்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் மாறுது. நம்ம ஊர் அந்த கேம்பால ஒரு விஷயத்தால நம்ம ஊர் நல்லபடியா மாறிட்டு இருக்கு. வெளியூர் பசங்க வராங்க. அவங்க 15 பேர் வராங்கன்னா அதுல ஒரு 2 பேர் செல்வாவோ சுரேந்திராவோ அவங்க ஊர்ல இந்த மாதிரி அவங்க ஒரு கேம்ப் நடத்தும் போது அவங்க ஊர் மாறும். அதுக்கடுத்து இன்னும் அவங்க ஊர்ல ஒரு கேம்ப் போடும்போது வெளியூர்ல இருந்து ஒரு பசங்க வருவாங்க, அந்த ஒரு கேம்ப் மாறும். அப்போ நம்ம ஊர் நம்ம ஃபர்ஸ்ட் மாறுதோம். அடுத்து நம்ம சரௌண்டிங் மாறுது, நம்ம ஊர் மாறுது, நம்ம வட்டாரம் மாறுது, மாவட்டம், மாநிலம், இந்தியா இது அளவுக்கு மாறுது. இது நடக்குமா? ஒரு இந்தியாவை மாற்றுறது நம்ம கையில தான் இருக்குன்னா இந்த சின்ன சின்ன விஷயமா தான் வரும். முதல்ல எடுத்தோடனே நம்மளால ஓட முடியுமா, நடக்க முடியுமா, நம்ம நடக்க முடியும் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம், செஞ்சிருக்க மாட்டோம். ஓட முடியும் நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். பிறந்தோடனே முதல்ல உருளுவோம், தவழுவோம், கீழே விழுவோம். அதுக்கடுத்து நிக்க ஆரம்பிப்போம், நடக்க ஆரம்பிப்போம், ஓடுவோம், மேரத்தானை தாண்டி நம்ம சாதிப்போம். அந்த மாதிரி இந்த விஷயங்கள் இப்போ உங்ககிட்ட இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட ஒரு விஷயத்த விதையா விதைக்கிறோம் அப்படின்னா விதைச்ச உடனே ரிசல்ட் வராது. அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா செடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் முதல்ல துளிர் விடும், அடுத்து செடியா மாறும், அடுத்து மரம், அது ஒரு ஆலமரமா மாறிட்டுனா அது யாராலும் அசைக்க முடியாது. அதனாலதான் அங்க ஒரு கேம்ப் ரெடி பண்ணி செஞ்சு இந்த அளவுக்கு நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த வட்ட கேம்புக்கு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்த கேம்புக்கு இதுல இருந்து நிறைய பேர் வருவோம். கண்டிப்பா எதிர்பார்க்கும், கண்டிப்பா நடக்கும். ஒரு விஷயத்த முதல்ல தொடங்கும் போது நாங்களும் இந்த கேம்ப் ஆரம்பிக்கல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸோட தான் ஆரம்பிச்சோம். ஆனா கேம்ப் பயங்கரமா சூப்பரா கொண்டு போயிட்டோம். எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய விஷயங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு.